பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் ப்ரொமோ. ஸோ இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் எல்லாருக்குமே ரொம்பவுமே பிடிச்ச ஜோடி அப்படின்னா நம்ம கதிர் ராஜி இவங்களோட ஜோடியை நிறைய பேத்துக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் எலியும் புனையுமா சண்டை போட்டுக்கிட்டே தாங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த ப்ரொமோவிலையும் அதே தாங்க காமிச்சிருக்கிறாங்க. நம்ம கதிர் வந்து பார்த்திங்கன்னா ராஜிக்கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு விழுவுறாரு. ஆனால் நம்ம ராஜிக்கு இப்போ கதிரை ரொம்பவுமே பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ராஜி வந்து கதிர்கிட்ட நல்லா பேசணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் கதிர் இருந்துக்கிட்டு உன்னைய கல்யாணம் பண்ணதுலேருந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கெட்ட காலம் ஆரம்பிச்சிடுச்சு அப்படி இப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிட்டாங்க. உடனே என்னமோ ராஜியும் சும்மா இல்லாமல் அப்போ நான் மட்டும் உன்னை என்னமோ விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரிலாம் சொல்கிறேன், நானா சொன்னேன் வந்து உன்னைய கல்யாணம் பண்ணிக்கின்னு நானா உன்னை வழிகட்டாயம் பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் போடுற சவுண்டு வெளியில் கேட்டு நம்ம மீனாவும் கோமதியும் வந்துடுறாங்க. நம்ம மீனாவை மட்டும் வெளியிலேயே விட்டுட்டு நம்ம ராஜி கோமதியை மட்டும் உள்ளார கூப்பிட்டு என்னையா உங்களை யார் எங்கள் ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இந்த கல்யாணம் பண்ணலாம் நீ சாகரன்னு சொல்லினியேம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நான் இந்த கல்யாணம் பண்ணதுக்கு பேசாமல் சாகிறதே மேலே, நான் டெய்லியும் செத்து தான் பொழைச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த வீட்டில் அப்படிங்கிற மாதிரி ராஜி சொல்கிறாங்க. அப்படியே அந்த இடத்துல கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராஜி பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா துணியெல்லாம் எடுத்து மடச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம கதிரோட துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ என்ன நடந்தது, எப்படி கோமதி சமாதானப்படுத்தினாங்க அப்படின்னு தெரியல. உடனே இருந்துக்கிட்டு இந்த துணியெல்லாம் எவ்வளோ நாள் ஆச்சோ துவைச்சி அப்படின்னு ராஜி சொல்லும்பொழுது இந்த துணியெல்லாம் துவைச்சி 1 வருஷம் இருக்கும் அப்படின்னு கதிர் சொல்கிறாங்க. அப்படியா, என் துணியெல்லாம் தொடாத அப்படிங்கிற மாதிரி கதிர் சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது உடனே மடித்து வச்ச துணியெல்லாமே ராஜி களைச்சி விட்டுட்டு அதான் நான் தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டிங்களா, இருந்த மாதிரியே போட்டு விட்டேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு பெட்டெல்லாம் களைச்சி விட்டுறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறத கூட க்யூட்டாக தாங்க இருக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு. ஏன்னா ரெண்டு பேரும் எதிர்காலத்தில் ரொம்ப ரொமான்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இப்போலேருந்தே தெரியுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.